பூம் பாக்ஸ் பேபே இருக்குல்ல அது இருக்கு. ஓகே அதான் பிரிக்கவே இல்லையே. ஆமாம். வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு குட்டி வேக்யூம் கிளீனர் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ அமேசான் பேஜை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஆளுகையில் தான் இது இருக்குது. மிலாக்ரோ காயின் சக்கர் ப்ரோ. ஆமாம். ஸோ ஹேண்ட் ஹெல்டு கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர் தான் இது. ஸோ இதோட யூஎஸ்பி என்னங்கிறத பற்றிலாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கும் கண்டிப்பாக புதுசு தாங்க. நம்ம வந்து பொதுவாக வேக்யூம் கிளீனர் மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் ரொம்ப ரேருங்க. நான் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி கேட்கும்போது நம்ம சர்க்கிளில் இப்போ யார்கிட்ட கேட்குறேன், இப்போ ஃபோனர்னால யார்கிட்டலாம் கேட்டேன்னா அவங்களாம் உடனே திரும்ப சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டைசனா டைக்கினா ஓகே டைக்கின் ஏசி. டைக்கின் ஏசில ஆமாம், இது வந்து டைசன் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பெரிய பிராண்டை தான் எடுத்ததுமே சொல்கிறாங்க. அதுலலாம் போய் வேக்யூம் கிளீனர் வந்தாலும் 20,000 ரூபா 15,000 ரூபான்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து பொதுவாகவே என்ன பண்ணுவோம்னா தூசி இருந்தால் ஊதிப்போம் அப்படின்ட்டு இல்லை 2 தட்டு. இருந்தாலும் இது வந்து இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இங்கே கீபோர்டு இருக்குல்ல, அந்த மெக்கானிக்கல் கீபோர்ட்லாம் அது கடையிலலாம் செம்ம தூசிங்க. அதெல்லாம் நம்ம வந்து எதர் பழைய டூத் ப்ரஷ் வச்சு பொறுமையாக ஃபர்ஸ்ட் பட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கீஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு கேப்ஸ் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம துடைக்கலாம். அந்த அளவுக்குலாம் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கே என்ன பயமாக இருக்கும்னா, திரும்ப கரெக்டாக அந்த கீ அந்தந்த இடத்துல வைக்க மாட்டோம், எங்கேயாவது வச்சிருவோம், எங்கேயா மாட்டி விட்டுருவோம். ஆமாம். அதனால வந்து அது பண்ணல. மேபி நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம், ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது வந்து என்னன்னா 2,800 ரூபாங்க, 2,799 ரூபாய்க்கு அமேசானில் இருக்குது. இவங்க ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கதே என்னென்னா, அந்த 10,000 PA செக்ஷன் பவர் இருக்குது, அப்புறம் பவர்ஃபுல் BLDC மோட்டார் இருக்குது, அப்புறம் ரீசார்ஜபிள் 6,000 mAh பேட்டரி இதில் இருக்கிறனால தான் கார்ட்லெஸ் அந்த கான்செப்ட். அண்ட் 2 years வந்து இந்த மோட்டாருக்கு வந்து வாரண்டி தராங்களாம். ரைட்டா? ஸோ இதுலேயே வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வாஷபிள் அந்த ஹெப்பா ஃபில்டரு, அப்புறம் ஒன் ப்ரெஸ்ல வந்து டஸ்ட்டை வெளில ரிலீஸ் பண்ணிட முடியும். அந்த டக்ட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணி டஸ்ட்டை கீழே போட்டுடலாம் அப்படின்றாங்க. அதே அந்த மோட்டருக்கான வாரண்டி பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடில் வந்து அவங்க கிட்ட வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்ம ஷாமியில் பார்த்துருப்போம்ல அந்த கிளீனிங் ரோபோட்டு. ஸோ அந்த ரோபோட் இருக்கு. அப்புறம் விண்டோ கிளீனிங் ரோபோட். என்னடா இது எல்லாத்துக்கும் ரோபோட் வச்சிருக்கீங்களாடா? ஸ்விம்மிங் பூல் கிளீனிங் ரோபோட் வந்து ஒரு சிலர் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கேன். ஸோ செல்ஃப் கிளீனிங் ஃப்ளோர் ரோபோட் அதுவும் இருக்கு. செல்ஃப் கிளீனிங் ஃப்ளோர் ரோபோட்னா அதுவே போய் சார்ஜ் போட்டுக்கும். இதுவும் ஷாமியில் இருந்து அதுவே வந்து இடமெல்லாம் போயிட்டு ஆமாம். ஸோ இதில் வந்து ஆக்சசரிஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறதுக்கு இந்த கேரிங் கேஸ் மாதிரி ஒன்றும், அப்புறம் அந்த செக்ஷனுக்கான டியூப் அந்த இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ப்ரஷ்லாம் இருக்கும்ல அது வச்சிருக்காங்க. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ண பெட்டராக இருக்கும்னா மேக்ஸிமம் காரு, ஹோம். ஆனால் அவங்க வந்து ப்ரிடாமினெண்ட்டாக கார் தான் காட்டுற மாதிரி இருக்குது. காரோட ஏசி வெண்ட்டு, கார்லேயே வந்து பூட் ஸ்பேஸு, அப்புறம் காரோட ஃப்ளோரு. ஸோ இதை தான் அவங்க காட்டுறாங்க. மொத்தம் இது வந்து காருக்கான ப்ராடக்ட்னே சொல்லிடலாம். இருந்தாலும் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஐட்டம்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம், கீபோர்டில் யூஸ் பண்ணி பார்க்கணும். டேபிள் கீபோர்ட் ஒயர்லெஸ் தான். ஏன்னா கார்னதும் உடனே அந்த சிகரெட் ஜாக்கில் மாட்டணும் இல்லை, ஒயர்லெஸ் தான். சரி, இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணுவோமா? மேலே வந்து அந்த மேலே எடுத்ததுமே அந்த டியூப் இருக்குடா, அந்த எக்ஸ்டெண்டர் பைப் அதை கொடுத்துருக்காங்க. இது என்ன சார்ஜிங்காகவா? ஓகே, சார்ஜிங்காக கேபிள். இன்புட் வந்து DC 5 வோல்ட்டு, அவுட்புட் வந்து DC 9 வோல்ட்டு. இந்த கேபிளில் மேட் இன் சைனா அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இது வந்து இதோட ஸ்டெம்மா? ஆமாம். ஓகே, அப்புறம் யூசர் மேனுவலு. யூசர் மேனுவல் என்னெல்லாம் இருக்குது? டஸ்ட்பின் கெப்பாசிட்டி 500 ml, நெட் வெயிட் 700 கிராமு. ஸோ ஒர்க்கிங் கரண்ட்டு 8 ஆம்பில் ஒர்க் ஆகும். ரன் டைம் வந்து 23 to 28 minutes வரைக்கும் கண்டினியூஸாக ஒர்க் ஆகும். ஓகே, சார்ஜிங் டைம் வந்து 3 to 4 hours வரைக்கும் ஆகும் சார்ஜ் ஏறுறதுக்கு. ஆனால் யூஸ் பண்ணால் அந்த 6000 mAh வந்து 28 நிமிஷத்துக்குள்ளே பறந்துடும். இப்போ காத்தா பறந்துடுறான் சார் அப்படின்னு. ஸோ பிளாக் கலர் தான் நம்மகிட்ட இருக்குது. LED இருக்கான், அது வந்து சார்ஜிங் என்ன ஸ்டாண்டர்ட் அதை வந்து காட்டுறதுக்கு. ஸோ அந்த க்ளீனிங் ப்ரஷ்ஷு, சக்ஷன் நாசலு, ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் பைப்பு அதெல்லாம் தான் இங்கே இருக்குது. அந்த க்ளீனிங் இது அந்த இது இங்கே இருக்குது. ப்ரஷ்ஷு உள்ளே இருக்கான். இந்த இருக்கான். அவனை பிடிங்க தம்பி அப்படி. உள்ளே வந்து அந்த இது இருக்குல்ல, ஆக்சிடெண்ட்டாக ஆன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு குட்டி பட்டன் ஒன்று வச்சுருக்காங்க. உடனே அந்த புது எலக்ட்ரிக்கல் ஐட்டமோட அந்த ஸ்மெல் வந்துருச்சு பார்த்தியா? எங்கே அந்த ப்ரஷ்ஷு? ஃபஸ்ட்டு இதே இழுப்போம். ப்ரஷ்ஷு டே அதை ஏன்டா இழுத்துக்கிட்டு? சரி இழுக்கணுமா? பாருங்க, கையில் இருக்குது, இதை இழுக்க போகிறோம். அது காயினே இழுக்கோங்கிறான். போயிடுச்சே, உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் கிடக்கு. உள்ளே போயிடுச்சுங்க. வெற்றிகரம், வெற்றி வெற்றி. அடுத்து என்ன? டாண்ட்ரஃபு, முடி, தாடி. இல்லடா அந்த அளவுக்கு பண்ணும். பிடிச்சி இழுத்துருமா ஜுப்புன்னு? அதெல்லாம் இருக்காது. இல்லடா அந்த சக்ஷன் பவர் சொல்கிறேன்.
ஆமாங்க இருக்குது ஓரளவுக்கு. விடுங்க, இதெல்லாம் நான் எடிட்டில் போட மாட்டேன். ஏன் உனக்கு இந்த வேலை அதானே? இல்லை, அதை பற்றி யாராவது இன்ஸ்பயர்ன்ற வாங்கி எடுத்து. இன்ஸ்பயரா? இதுலேயுமா? சரி ப்ரஷ்ஷுங்க மாட்டுங்க தம்பி. சிவா சார்க்கு மாட்டிட்டீங்களா? ப்ரஷ்ஷையும் மாட்டியாச்சு. இப்போ பாருங்க சம்பவம் பண்ணுறோம். ஆக்சுவலாக நிஜமா வந்து பாரு லைட் வெயிட்டாக இருக்கு. நீ என்ன கைதியில் இல்லைதான் அந்த கண்ணு. சரி, இது ஏன் இந்த சவுண்ட் வருது? இந்த மோட்டாரா? மோட்டார் லூஸாக இருந்தால் சவுண்ட் வரக்கூடாது. சரி, சவுண்ட் வருதுங்க. அதையும் சொல்லிடணும்ல. நீங்கள் யாராவது வாங்கியிருந்து உங்களுக்கு சவுண்ட் வருதா இல்லையான்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த க்ளீனிங் சேம்பர் இருக்கு இல்லையா, அது ஈஸியாக அழகாக போய் மாட்டிக்குது. அப்புறம் க்ளீன் பண்ணலான்னு நானுங்களே, அதை அப்படியே இழுங்க, அவ்வளோதான். ஃபில்டரு வெயிட் ஆனால் நிஜமாக அவங்க சொன்ன மாதிரி இல்லை. ஓகேயா? ஓகே, சரிங்க. இப்போ யூஸ் பண்ணி பார்ப்போம் லைவா. பரவாயில்லையே. ஓகேடா, ஓகே போலாமா? ஓகே. ஓகே, காயினை இதால் செக் பண்ண முடியுமா அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா பேரில் தானே போட்டிருக்காங்க. உள்ளே போய் எங்கேயும் மாட்டிக்க போகுது. பார்த்து பத்தலையா? எடு அந்த இதை, அந்த இதை எடு. அதான் அதுக்கு முன்னாடி. இப்போ காட்டு. கீழே வை, கீழே வச்சிரு. அது என்ன அதுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் தரது? வந்துட்டான். இது கொஞ்சம் பவரா இருக்கு. ரைட்டுங்க. ஸோ இவ்வளோ நேரம் சும்மா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது கிளைம் பண்ணுற அளவுக்கு காயின்லாம் செக் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நாங்கள் ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்க. யாருமே காயின்லாம் இதை வச்சு எடுப்பீங்களான்னா கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. நாங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி சும்மா டெஸ்ட் பண்ணணும்னு பண்ணோம். இதோ ஃபில்டர் மேலே வந்து இதுக்கு ஒரு தனி ப்ளோவர் வேணும் போலயே. அங்கே ஒரு அண்ணன் பிளேடு போட்டுக்கிட்டு இருக்காரு. போய் வாங்கிட்டு வரலாம். யார் அதிக சத்தம் போடுவான் நீங்க பாருங்க. ஏ நம்ம SRKயோட ₹1 நிறைய வச்சுக்கோங்க. சிவாஜி மாதிரி ஸ்பின் பண்ணுங்க. என்ஜாய் பண்றாங்க. பார்க்க ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே இருக்கான் நம்ம SRK. இனிமே எங்க ஆபீஸ் வந்து கிளீனா இருக்கும். இது இருந்ததுன்னா இது ஏதோ இந்த நாப்டால் விளம்பரத்துக்கு பேசுற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். விளக்க மாத்த வச்சு பெருக்கினா கூட ஆபீஸ் கிளீனா இருக்குங்க. இது அந்த பர்பஸே இதுக்கு கிடையாது. மிஞ்சி போனா கொஞ்சம் சின்ன விண்டோக்கு அந்த கொசுவலெல்லாம் இருந்ததுன்னா அதை லைட்டா கிளீன் பண்ணலாம். ஏன்னா பிரஷ் இடத்துல கிளீன் பண்றதுக்கு அந்த பிரஷ் மாட்டிட்டு கிளீன் பண்ணீங்கன்னா அந்த கீபோர்ட்லாம் கிளீன் பண்ணுங்க. அந்த மாதிரி சின்ன அதெல்லாம் விளக்க மாத்த வச்சு கிளீன் பண்ண முடியாது. அதனால அந்த விளக்கமார்க் யூஸ் கேஸ் எல்லாம் பண்ணணும். அதுதான் மெயின் டார்கெட். ஆனா அந்த கொசுக்கு வைக்கிற அந்த வலை அதுல வந்து இருக்கக்கூடிய அழுக்கு அதெல்லாம் கிளீன் பண்ணலாம். ஸோ சின்னது. ஆனால் ஹைலைட் என்ன அவங்க சொல்லியிருக்கிறது 24 to 28 மினிட்ஸ் தான் லைஃப். ஆமாம். ஸோ அந்த 28 மினிட்ஸ்ல நாங்கள் இப்போ இந்த வேர்க்கடலை தொழியை கீழே கொட்டிட்டு எடுக்கலான்னு பார்த்தாலே நமக்கு தெரியுது எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு. இப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா இருக்கலே பவர் அதிகமாக இருக்கக்கூடிய அதாவது செக்ஷன் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய வேக்கம் கிளீனர்ல என்ன ஆகும்னா இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இதுல இவ்வளோண்டு தானே இந்த ப்ரஷ். அதில் என்ன பண்ணுவாங்க, இங்கே ஸ்பிளிட் ஆகி உனக்கு இவ்வளோ ஒய்டாக வச்சு அதுலேருந்து ப்ரஷ் வரும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், அவ்வளோ ஏரியாவில் இருக்கிற பொருளையும் சக் பண்ணும், அவ்வளோ தூரமும் சக் பண்ணும். ஏன்னா அதுக்கு செக்ஷன் பவர் அதிகமாக இருக்கும். இது ரொம்ப கம்மியான ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காகவே பண்ணியிருக்கிறனால இவ்வளோதான். இதான் என்னால பண்ண முடியும். இந்த டார்கெட் அப்படின்னு பார்த்தாலே அவங்க காருக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கார்ல வந்து காயின் பாக்ஸ் நடுவுல அந்த ஹேண்ட் பிரேக் கீழ இருக்கும். அந்த ஹோல்ஸ்ல நம்ம அந்த கார்னர்லயாவது போய் டஸ்ட் உட்காந்துரும். அந்த மாதிரி இடத்துல அந்த இடத்துல அசால்ட்டா இதை வச்சோம்னா ஈஸியா க்ளீன் பண்ணலாம். உண்மைதான். காரோட ஃப்ளோர் அப்புறம் இந்த மாதிரியான ஒரு சில இடம் அவ்வளவுதான். இதுதான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஏசி வென்ட்லாம் நம்ம க்ளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த பிரஷ் வச்சு ஈஸியா நம்ம ஸ்வைங்னு க்ளீன் பண்ணிடலாம். அதெல்லாம் தான் மேஜர் பர்பஸா அவங்களே போட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இருந்தாலும் நாங்க வேர்க்கடலை தோல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். காயின்லாம் இழுக்குதான்னு கூட அதுக்கு தான் பார்த்தோம், வேற எதுவும் இல்லை. ₹1 காயினா இழுத்துருச்சுங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா உள்ள எங்கேயா போய் மாட்டினாலும் மாட்டிக்கும் இதுல இந்த நடுவுல.
இப்போ இது கொஞ்சம் நேரோவான பைப்புங்க, அதான கொஞ்சம் வைடு. ஸோ இதை வச்சு இழுத்தோம்னா என்ன ஆகுதுன்னா அது கரெக்டான ஒரு ஆங்கிள் உள்ள வச்சுனா போயிடுது. அப்படி இல்லைன்னா நடுவுலயே மாட்டிக்கும், அப்படிதான் இருக்கும். அது தட்டினா வந்துடும்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். பட் ஃபேக்ட் இதுதான். ரைட்டுங்க. ஸோ நீங்க யாராவது ஏதாவது ஒரு வேக்கம் கிளீனர் வச்சிருக்கீங்க, அதுவும் போர்ட்டபிள் இந்த மாதிரி ரொம்ப குட்டியா வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த பவர்ல வச்சிருக்கீங்க, என்ன பிரைஸ்ல வாங்குனீங்க, அதாவது என்ன பிராண்ட் அதையும் சொல்லுங்க. ஆமா, ஏன்னா எங்களுக்கு இது கம்ப்ளீட்டா புது பிராண்டு தான். எங்களுக்கு வேக்கமே புதுசு தான். வேக்கம் எனக்கு புதுசு இல்ல, நான் ஓனர்னாலையும் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, நம்ம வீட்லயும் கூட யூஸ் பண்ணிருக்கோம். பட் இது வந்து எனக்கு இந்த ஹேண்ட் ஹெல்ட் ரொம்ப லைட் வெயிட் அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்ல இது வந்து புதுசு தான். இது பின்ன என்ன வெயிட்டா இருக்கு, ஒன்றும் இல்லை, இது ரொம்ப ஈஸியா இருக்கு. கையில வச்சு நானே சுத்திட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். பெருசா வெயிட்லாம் இல்ல. அதே மாதிரி க்ளீன் பண்றது ஈஸியா தான் இருக்கு. அன்லாக் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்டரையும் நீங்க ஊதி ஊதி தான் க்ளீன் அவங்க தான் வாஷபிள்னாங்களே, நம்ம அப்படி பண்ணல. தண்ணி ஊத்தினா அப்படியே இந்த ஃபில்டர்ல இருந்து எல்லாம் வந்துரும்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபோர்ஸ் பண்ணி கூட நம்ம தண்ணி ஊத்தலாம். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். தெரியும் சிவபரணி. ஸோ இவங்க ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் அமேசானில் வந்து 2800 ரூபாய்க்கு பார்த்தோம். ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லைஃப் எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறத சொல்லுங்கள். நாங்கள் வந்து ரொம்ப டெய்லிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். மேபி இந்த கார் ஓட்டுவாங்க தெரியுமா, அவங்களாம் அவங்க காரை மேனேஜ் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில டிக்கியில் போட்டு வச்சிருக்கலாம் ப்ராடக்ட்ஸ்லாம். ஏன்னா கார் தான் அவங்களோட தொழில் அப்படின்னு வரும்போது அதை பேணி அதை தான் பார்த்துப்பாங்க. அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் மேபி நம்ம ஆளுங்க யாராவது அந்த மாதிரி கார் ஓட்டுறாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரியான பொருள் யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகேங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி பார்க்கலாங்க. என்னமோ பண்றானே.